வணக்கம். பாக்யா ஹெல்த் சென்டர்லேருந்து டாக்டர் கோமதி சின்னசுவாமி பேசுகிறேன். நான் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன். இப்போ கர்ப்பம் ஆவதில் தடைகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் 6 வீடியோ வந்து இப்போ உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ண விரும்புகிறேன். இதில் வந்து முக்கியமாக பெண்களுடைய மனோநிலை வந்து அவர்களுடைய உடலில் எப்படி மாற்றங்கள் செய்யுது அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு டீட்டெயில் கொடுக்க விரும்புகிறேன். நான் இதை வந்து மாதவிலக்கு பற்றிய மாறுபட்ட கருத்து, அருவருப்பு, எரிச்சல், தான் பெண்ணாக பிறந்தது எண்ணி கோபம், பெண்மை ஒரு சாபம் என்ற எண்ணம். இந்த விஷயங்களெல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பெண்ணுக்குமே, அதுவும் முன்காலத்தில் இப்போ பார்த்திங்கன்னா 40-50 வயதுகள் இருக்கிற பெண்களுக்கு வந்து இது புரியும், நல்லாவே புரியும். ஆனால் இப்போ வந்து 30-35 வயசு, ஒரு 25 வயசு மதிக்கத்தக்க பெண்களுக்கு இந்த விஷயம் வந்து கொஞ்சம் வித்தியாசமானதாக இருக்கும். அந்த பாதிப்பு கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் பாதிப்பு இருக்குதுன்னு சொல்கிறதுக்காக தான் நான் வந்து இதை ப்ரெசென்ட் பண்ணுறேன். 40 வயதுகளில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பாதிப்பு என்னங்கிறது இப்போ நான் சொல்ல போகிற விஷயங்களை கேட்டு நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். மாதவிலக்கு பற்றிய மாறுபட்ட கருத்து. இப்போ ஒரு மாதவிலக்கு அப்படிங்கிறது வந்து பெண்மையின் அடையாளம். அது எல்லாமே மனசு ஒத்துக்கிட்டாலும் அந்த மாதவிலக்கு வரும் பொழுதும் ஒவ்வொரு மாதமும் அந்த உதிரப்போக்கு இருக்குது, அதை வந்து மெயின்டைன் பண்ணணும், க்ளீன் பண்ணணும். அந்த நேரத்தில் அந்த 3 நாள் 4 நாள் வந்து தனியாக வச்சுருவாங்க பெண்களை. அந்த காலத்தில், இந்த காலத்தில் அப்படி நிறைய வீடுகளில் இல்லை. தனியாக வைக்கும்போது அவர்களுக்கு சுகாதார குறைபாடு இருக்குது. அவங்க தூங்க வேண்டிய இடத்துல எப்போ ரெகுலராக தூங்குற இடத்துல தூங்க மாட்டாங்க. அவங்களுக்கு பெட் இருக்காது. அதே சமயம் வந்து சாப்பாடு வந்து விரும்பின நேரத்துக்கு உள்ளே போய் சாப்பிட முடியாது. தான் வேணுங்கிறத எடுத்து சாப்பிட முடியாது, சமைச்சு சாப்பிட முடியாது. யாரையாவது எதிர்பார்த்து இருக்கணும். அதே சமயம் இங்கே தொடாது அங்கே தொடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாதுகாப்பு எண்ணங்கள் அப்படின்னா விலக்கி வைக்கப்படுவார்கள். இது வந்து கோயில் அந்த மாதிரி பூஜை அது அந்த மாதிரியான ஒரு சிறப்பு விஷயங்கள் இல்லாமல் பொதுவாகவே வீட்டிலேயே வந்து அவர்களை விலக்கி வச்சிருக்கிறது முன்னாடி பழக்கமாக இருந்தது. இப்போ ஒரு 10-15 வருஷமாக அது வந்து குறைஞ்சிட்டு வருது. பட் இன்னும் சில ஃபேமிலிஸில் அது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணப்படுது. அப்படியே வந்து அதில் ஒரு அந்த மாதிரியான தனிச்சு அவங்க வைக்கலைனாலும், வைக்கப்படலை அப்படின்னாலும், அவர்களுக்கே வந்து அந்த மாதவிலக்கு ஆன சமயத்தில் அவங்க அந்த சாயில்டு கிளாத்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸை வந்து ஹேண்டில் பண்ணுறதுல அவங்களுக்கு அருவருப்பு இருக்கலாம். இது வந்து நிறைய பெண்களுக்கு நாங்கள் பார்த்துருக்கோம். அம்மாமார் வந்து அவங்க தான் வந்து அம்மா தான் அதை எடுத்து போடுவாங்க, அதை வந்து டிஸ்போஸ் பண்ணுவாங்க. ஈவன் சானிடரி நாப்கினே யூஸ் பண்ணாலும் அவங்க பேரண்ட்டு தான் எடுத்து போடுவாங்க அப்படிங்கிறத நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். அதே சமயம் அவங்களுக்குள்ளேயே ஒரு இரிட்டேஷன் வந்துடும். இதை வந்து ப்ரீமென்ஸ்ட்ரல் சிண்ட்ரோம்னு சொல்லிக்குவாங்க. ஆனால் உண்மையாலுமே அது ப்ரீமென்ஸ்ட்ரல் சிண்ட்ரோம் வந்து எல்லாருக்கும் 100க்கு 100 பேருக்கு இந்த மாதிரி வரதில்லை. இது வந்து அவங்களுடைய பர்சனாலிட்டி ஒரு டிஸார்டராகவும் இருக்குது. அதை ஏற்றுக்கொள்ள முடியாத பக்குவத்தில் அவர்கள் இருப்பாங்க. அப்புறம் தான் பெண்ணாக பிறந்ததை எண்ணி கோபம் வரும். ஒரு சிலருக்கு வந்து அவங்க வீட்டில் ஒரு அண்ணனும் தம்பி இருப்பான், அவன் வந்து ஜாலியாக இருப்பான். ஆனால் அவனை பார்த்துட்டு இவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, அவனுக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்குது லைஃபு, நான் மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன் மேலேயும் கோபம் இருக்கும், இயற்கை மேலேயும் கோபம் இருக்கும், குடும்பத்தின் மேலேயும் அவர்களுக்கு கோபம் இருக்கும், சொல்ல முடியாத அளவுக்கு கோபம் இருக்கும். இது எல்லாமே அவர்களுடைய உடலில் வந்து என்ன மாற்றம் பண்ணுதுன்னு பின்னாடி நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் என்ன நினைப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, பெண்கள் வந்து எப்போவுமே ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகமாக கருதப்படுது. அதனால் அவர்களுக்கு எங்கேயுமே ப்ரியாரிட்டி இல்லாமல் இருக்குது. அந்த ஸ்டேட்டஸில் இப்போ அந்த ஸ்டேட்டஸில் மாறி வருது. நீங்கள் உங்களை ப்ரூவ் பண்ணலாம், நீங்கள் வந்து ஈக்குவலாக போராடணும்னு சொல்கிறதுக்கு இல்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு தான் பிரச்சனை அதிகமாக இருக்குது. எதனாலன்னு கேட்டிங்கன்னா, ஆண்களுக்கு வந்து நீங்கள் இப்போ நம்ம சொன்ன பிரச்சனைகள் எல்லாம் வந்து அவங்களுக்கு இல்லை. ஆனால் அதை சொல்ல முடியாத பிரச்சனைகள் பலது இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர்களுக்கு வந்து அந்த விந்து வெளிப்பாடு இருக்குது, காம உணர்வு தூண்டுதல் அதிகமாக இருக்குது. ஒரு பெண்கள் கூட அவர்களுக்கு வந்து அருகாமையில் இருக்கிறதுனால காம உணர்வு வந்து தவிர்க்க முடியாமல் அவர்கள் உடல் வந்து அதுக்கு ரியாக்ட் பண்ணுது. அதையெல்லாம் அவங்க பொறுத்துக்கிட்டு இருக்கணும். அதே சமயம் அவர்களுக்கு பழக்க வழக்கங்கள், மது, புகை, போதை பழக்கங்கள், நண்பர்கள்னால இது வந்துடுது. அதனால் அவர்கள் உடல் வந்து பெரிதாக பாதிக்கப்பட்டு 40 வயது ஆகும்போதே அவர்கள் வந்து எல்லாத்தையுமே இழந்து போகிற நிலைமை இப்போவே இருக்குது. இன்னும் 10 வருஷம்னா எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. அதனால் நாம் இது ஒரு விழிப்புணர்வு விஷயமாகவும் நான் சொல்ல விரும்புகிறேன். அடுத்தது ஆண்களுக்காக ஒரு இது நம்ம வீடியோ போடுவோம், அவர்கள் எப்படி தன்னை பாதுகாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த பெண்மை ஒரு சாபம் என்ற எண்ணம் எதனால் வருது? வீட்டில் வந்து இருக்கிற ஆண்மகன் வந்து சந்தோஷமாக இருக்கிறான், அவன் வந்து எங்கே போனாலும் அவனை வண்டி எடுத்துகிட்டு போடான்னு சொல்கிறாங்க, நீ போய் பண்ணிட்டு வாடான்னு சொல்கிறாங்க, இவன் வந்து பொண்ணை நீ போகாதடி சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து தன்னை எப்பவுமே பிற்படுத்திய பேரண்ட்ஸ் வைக்கிறாங்க. அதே அவனுக்கு கொடுக்குற சுதந்திரம் வந்து எனக்கு இல்லை அப்படிங்கிறதுல நினச்சி இந்த பெண் வந்து தனக்குள்ளேயே வந்து ஒரு சுய கோபம் இருக்குது, அனுதாபம் இருக்குது, சுய தண்டனை இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா,
நான்லாம் கல்யாணம் ஆச்சுன்னா நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன், இல்லைன்னா குழந்தைய பெற்றுக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு சபதம் அவங்க எடுத்துக்கிறாங்க உள்மனத்தில். இப்போ இது நான் சொல்கிற விஷயம் 150 பேருக்காவது இருக்குதா இல்லையா யோசிச்சு பாருங்கள். இத்தனையும் சகிச்சுக்கிட்டு நீங்கள் உண்மையாலுமே ஒரு அருமையான பெண்மணியாக இருந்து நான் உங்களை வாழ்த்துறேன். இது இந்த மாதிரி ஏதோ ஒரு எண்ணம் எனக்கும் இருந்திருக்கலாம், பட் அதுலேருந்து நம்ம வெளியே வரணும். இது தீவிரமாக ஒரு சில பெண்களை மனது வழியாக அவர்களுடைய சக்தி உடல் பாதிக்கப்பட்டு அவருடைய ஹார்மோன் மண்டலம் பாதிக்கப்படுது. அப்போ அவங்க யூட்ரஸ் என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, இவங்க கொடுக்குற அந்த எண்ணத்தை எடுத்துக்கிட்டு பீரியட் இரெகுலாரிட்டி கொண்டு வருது, கருமுட்டை உற்பத்தி பண்ணுறதில்ல, குழந்தை பெற்றுக்கிறதுக்கு அவங்கள தகுதி இல்லாதவங்களாம் மாற்றிடுது. சில சமயம் ஒரு சில பெண்களுக்கு மாதவிலக்கு பிரச்சனை ஒரு 30 வயசுலேயே வந்துடுது, ஒரு சில பெண்களுக்கு 35லேயே மாதவிலக்கு நின்று போகுது. ஸோ இதெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஹார்மோன் மாற்றங்கள் எங்கிருந்து வருது? உங்களுடைய எண்ணம் செயலாகிறது. அப்போ இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதற்கு நம்ம ஹிப்னோதெரப்பி அப்படிங்கிற சிகிச்சை தான் கொடுக்குறோம். இது மாதிரி இன்னும் பல பிரச்சனைகளுக்கு நம்ம சூட்சுமமாக விஷயங்களை நம்ம டீல் பண்ணுறோம். பயம், தாழ்வு மனப்பான்மை, இது எல்லாமே பொதுப்படியாக ஆணுக்கும் பெண்ணுக்குமான ஒரு விஷயமாக இருக்குது. இதெல்லாம் நம்ம முறையாக ஒரு சயின்டிஃபிக்காக கண்டுபிடிச்சி உங்களுடைய சக்தி மண்டலத்திலையும் மனதிலையும் என்ன மாற்றங்கள் ஆயிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஹிப்னோதெரப்பி அப்படிங்கிற சிகிச்சை பண்ணுறோம், ஹீலிங் பண்ணுறோம். உங்களுக்கு அதற்கான எக்ஸசைஸ் அட்வைஸ் பண்ணுறோம். தேவைப்பட்டதுன்னா மூலிகை மருத்துவம் கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களை கட்டாயமாக மாற்றி கொண்டு வரும். இப்போ இந்த மருத்துவம் எல்லாம் தேவையில்லை, நான் இப்போ தான் எனக்கு பொண்ணு வயசுக்கு வந்திருக்கா, அவளுக்கு எப்படி பண்ணுறதுன்னு கேட்டால், பேரண்ட்ஸ் அவங்கள ஒரு நல்ல அருமையான சூழ்நிலையில் வச்சு அவர்கள் இந்த பாதிப்புகள் அவர்களுக்கு வராத மாதிரி ஒரு பேரண்டல் ஹெல்ப் பண்ண வேண்டியது தான் உங்களுடைய கடமை. அப்போ அவர்களுக்கு என்ன மாதிரி கவுன்சிலிங் வேணும், அது சூழ்நிலை எப்படி உருவாக்கி கொடுக்குறது, அந்த மாதிரியெல்லாம் பாருங்கள். வீட்டில் தனிச்சு வைக்க வேண்டாம். அவனுக்கு ஹைஜீனிக் மெத்தட்ஸ் சொல்லி கொடுங்க. அதே சமயம் ஆணுக்கும் பெண்ணுக்கு ஈக்குவல் ரைட்ஸ் கொடுங்க. ஆண்களும் இந்த காலத்தில் வழி தவறி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பெண்களுக்கு பத்திரம் சொல்லி கொடுங்க. இதெல்லாம் பண்ணி நீங்கள் அவர்களை இன்னும் ஒரு ஆக்கப்பூர்வமாக சிந்திக்க வைக்கலாம். இந்த மாதிரி ஒரு அருவருப்பு இருந்தது அப்படின்னா அவர்கள் ஏர்லி ஸ்டேஜ்லேயே கல்யாணம் ஆகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அம்மா அப்பா எடுத்து அந்த பேடை போட்டுக்கிட்டு இருப்பீங்க, டிஸ்போஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் ஹஸ்பண்ட் இதை பண்ண முடியுமா? எத்தனை ஹஸ்பண்ட்ஸ் இதை தெரியாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவர்கள் இந்த பெண்ணுடைய இந்த சிக்கலில் மாட்டிக்கிட்டு அவள் மாதவிலக்கான 3 நாளும் அவள் சில சமயம் வலியில் மயங்கி கிடப்பா. அந்த சமயத்தில் இந்த டிஸ்போஸ் பண்ணுறது, வீட்டை க்ளீன் பண்ணுறது, சமையல் பண்ணுறது, இதெல்லாம் ஆண்கள் தலையில் விழுகுது. இல்லை அந்த குடும்பத்தில் இருக்கிற அந்த மாமியார், அந்த கோசிஸ்டர்ஸ், அந்த மாதிரி அவங்க இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையாலுமே சந்தோஷப்பட மாட்டாங்க. எந்த ஒரு ஃபேமிலியிலையும் ஒரு நார்மல் அப்படிங்கிற ஒரு நடவடிக்கை உள்ள ஆணையம் பெண்ணையும் தான் வாழ்க்கையில் ரசிக்க முடியும். அப்நார்மல் அப்படிங்கிற கேஸில், எக்ஸ்ட்ரீம் கேசஸ் யாரும் ரசித்து அதை ஆதரிக்கிறது இல்லை. அதனால் உங்களுடைய பெண்ணோ பையனோ வாழ்க்கை முறையில் வித்தியாசமாக இருந்தாங்கன்னா தயவுசெய்து கல்யாணத்துக்கு முன்னாடி அதை கரெக்ட் பண்ணுங்கள். கல்யாணம் ஆனால் எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நம்பிட்டு இருக்காதீங்க. ஏன்னா இதனால் பட போகிறது உங்களுடைய குடும்பமாக இருக்கும், அவங்களோட குடும்பமாகவும் இருக்கும். இது நிறைய டைவர்ஸில் போய் முடியுது. ஸோ இதை பற்றி நீங்கள் கொஞ்சம் முன்கூட்டியே யோசிக்கிறது நல்லது. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம nimmathi.wordpress.com இருக்குது, coimbatore-sexologist.com இருக்குது. ஸோ இங்கெல்லாம் பாருங்கள். இது படித்து இன்னும் நிறைய அவேர்னஸ் எடுத்துக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் ஆனந்தமாக இருங்க. நன்றி.